விடிஞ்சா ரிசல்ட்டு. நாளைக்கு நம்ம தலைவர் தான் ஜெயிக்க போறாரு. எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுறோம். இன்னியோட காட்டெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் தான். அதே தான் உங்களுக்கும். நாளையிலேருந்து எங்காச்சு வெளியே தலை காட்டிடாத. நாளைக்கு பார்க்குறேன்டா உங்க அண்ணன் எங்க ஓடி ஒழிஞ்சுக்கிறாருன்னு. ஏன்னா இப்படி சின்ன பசங்க நடு ரோட்ல சண்டை போட்டிருக்கீங்க? நேற்று அரசியலுக்கு வந்தவன் காலங்காலமா ஆட்சி பண்ணுறீங்களே தப்பா பேசுறான், விட்டுருமா? எங்கள் அண்ணனை பற்றியே தப்பாக பேசுகிறான், விட்டுருவேண்ணா. அதனால தான் மேலே கை வச்சேன். அவங்க காலங்காலமாக ஆட்சியில் தான் இருக்காங்க. நீ இன்னும் அதே குடிசை வீட்டில் தான் இருக்க. மற்றவங்களுக்காக அடிச்சுக்கிட்டா நீ முன்னேற முடியாது. அண்ணனை பற்றி பேசினாலும் மேலே கை வச்சியா? உனக்கு ஏதோ ஒன்று அவங்க அண்ணன் வந்து பார்ப்பாரா? அதெல்லாம் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் எங்களை பார்த்துப்பாரு. உங்கள் தலைவரும் அவங்க அண்ணனோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்களுக்காக சண்டை போடுற நீங்கள் இப்படி தான் கடைசி வரை ரோட்டில் சண்டை போட்டிருக்கோம். ஒரு மக்களாக நமக்கு ஓட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த ஓட்டை நீங்கள் யாருக்கு வேணால் போடலாம், அது உங்கள் உரிமை. அதுக்காக இப்படி அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்கன்னு ரோட்டில் சண்டை போட்டுருந்தீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மக்கள் போட்ட ஓட்டு முடிவு பண்ணும் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு. ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் கட்சியை பார்க்கலாம்.